Hello, welcome to Tamil Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரே. ஓகே, அரே இன் சி. சியில் அரே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அரேனா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒன் டைமென்ஷனல் அரே. அரேயில் ஒன் டைமென்ஷனல் அரேனா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, ஸோ எப்படி வந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். மூணாவது வந்து டூ டைமென்ஷனல் அரே. ஓகே, டூ டைமென்ஷனல் அரேனா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். நாலாவது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஸ்ட்ரிங் அரே. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அரே பற்றின ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ சியில் அரேனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், அந்த மாதிரி பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா www.groupstudy.n.nu அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அதில் இருக்குது. ஓகே, நம்ம கான்செப்ட் போயிடலாம். ஓகே, அரேஸ் இன் சி. ஓகே, அரேனா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படி வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து ப்ரோக்ராமிங்கில் நான் ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ 10ன்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, அந்த 10 வேல்யூவை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஓகேங்களா, ஸோ இன்டிஜர் டைப் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஏன்ற இடத்துல தான் அந்த 10ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கேன்எஃப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆம்பர்சன்ட் ஏ, ஆம்பர்சன்ட் பி, ஆம்பர்சன்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஏ வேரியபிள். ஓகேங்களா, அட்ரஸ் ஆஃப் பி வேரியபிள், அட்ரஸ் ஆஃப் சி வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளோடைய அட்ரஸில் நான் யூசர் நான் கொடுக்குற வேல்யூ வந்து 10, 20, 30 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஏன்ற அட்ரஸில் 10ன்ற வேல்யூவும், பின்ற அட்ரஸில் 20ன்ற வேல்யூவும், சின்ற அட்ரஸில் 30ங்கிற வேல்யூவும் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணோன்னா எனக்கு ஒரு வேரியபிள் தேவை, ஸோ ஒரு அட்ரஸ் தேவை. ஸோ அட்ரஸ் இருந்தால் தான் என்னால் வந்து வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து யூசர் நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஹியூமனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இப்படி தெரியும். ஸோ ஆனால் கம்ப்யூட்டர் வந்து இப்படி தான் இதை ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னா அப்படி ஸ்டோர் பண்ணாது. கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும், கம்ப்யூட்டர்ன்றது ஒரு மிஷின். ஸோ அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 0 and 1s மட்டும்தான் தெரியும். ஸோ நாம் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸுமே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். பைனரினா என்ன, 0 and 1 காம்பினேஷன் தான் நம்ம பைனரி நம்பர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் அது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோன்னா பைனரியாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். சரி, நான் ஏன்னு கொடுக்குறேன், ஏன்றது வந்து ஆல்ஃபபெட், இது எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு இருக்குது. இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்குலாம் ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஏனா 65, கேபிட்டல் ஏ அப்படின்னா 65, ஸ்மால் ஏ அப்படின்னா 98, அந்த மாதிரி சம் ஆஸ்கி வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூ கன்வெர்டட் இன்ட்டு பைனரி நம்பர்ஸ், தென் இது வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே நான் ஏபிசின்ற 3 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி அந்த 3 வேரியபிளில் நான் வந்து 3 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ வந்து 1000 நம்பர் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 1000 நம்பர் நான் ஸ்டோர் பண்ணோன்னா எனக்கு 1000 வேரியபிள் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ 1000 வேரியபிள் வந்து இருந்தால் தான் வந்து என்னால் 1000 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமில் வந்து இன்டீஜர் ஏ கமா பி கமா சி கமா டி கமான்னு 1000 வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணோம். A1 B1 A2 B2 அந்த மாதிரி A11 A12 இந்த மாதிரி 1000 காம்பினேஷன் நான் போட்டால் தான் என்னால் 1000 வேரியபிள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டோர் பண்ண முடியும் வேல்யூஸை, 1000 வேல்யூஸை. ஸோ ப்ரோக்ராமில் இது வந்து பாசிபிளா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்லலாம். எப்படி ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம் பார்க்குறது, கோடிங்கும் பெருசாகும். ஓகேங்களா, ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் வந்து அரே. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து நம்ம சியில் இருக்குது, அதுதான் வந்து நம்ம அரேன்னு சொல்கிறோம். ஸோ அரே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது
இப்போ 1000 நம்பர் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஸோ அரேல வந்து சிங்கிள் நேம், அதாவது 1000த்துக்கும் 1000 வேல்யூக்கும் வந்து எனக்கு ஒரே நேம் தான் இருக்கும். அது ஒரே வேரியபிள். அதாவது இப்போ வந்து ஏ ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 100 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சிங்களேன், எனக்கு மெமரியில் கண்டினியூஸாக மெமரி வந்து அலோகேட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஏ ஆஃப் 0 அதில் வந்து 10 வேல்யூ, ஏ ஆஃப் 1ல் 20 வேல்யூ, அதுமாதிரி ஏ ஆஃப் 2 இந்த மாதிரி எவ்வளோ வேல்யூ வரைக்கும் வரும், ஏ ஆஃப் 999 வரைக்கும் வரும், அதாவது 1000 வரைக்கும் வரும். ஸோ நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் ஏ ஆஃப் 100 அப்படின்னு போட்டுரும். ஸோ அந்த 100 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு மெமரியில் எப்படி அது அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணோன்னா 0 to 999 வரைக்கும் எனக்கு மெமரி அலோகேட் பண்ணுறோம் கண்டினியூஸாக. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், an array is defined as a group of related data items stored by means of single variable names. அதாவது அரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரே நேமு அண்டு சப்ஸ்கிரிப்ட், அதாவது உங்களுக்கு எவ்வளோ வந்து மெமரி தேவைப்படுது, உங்களுக்கு எத்தனை வேரியபிள் ஸ்டோர் பண்ணணுமோ அத்தனை வேரியபிள் இந்த சப்ஸ்கிரிப்டில் கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 வேல்யூ தேவைப்படுது, அதாவது 10 வேல்யூ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ 10 வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ அரே நேம், அரேக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, காமனாக சிங்கிள் நேம், ஒரே ஒரு நேம். சப்ஸ்கிரிப்டில் உங்களுக்கு எத்தனை வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணி நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படுதோ அதை வந்து சப்ஸ்கிரிப்டில் கொடுத்துட்டிங்கன்னா மேட்ரு ஓவர். ஓகே ஓகே அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இன்டீஜர் டைப்பில், ஆனால் சேம் டைப் அரேயில் வந்து சேம் டைப்பு தான் நம்ம கொடுக்க முடியும். சேம் டைப் வேரியபிளாக இருக்கணும், அதாவது அது இன்டீஜர் டைப்பாகவே இருக்கணும். ஓகேங்களா? இன்டீஜர் டைப்பாகவே இருக்கணும், இல்லைனா கேரக்டர் டைப்பாகவே இருக்கணும். ஃபுல்லும் வந்து ஒரே டைப்பாக இருந்தால் தான் அதுக்கான மெமரி வந்து அலோகேட் பண்ண முடியும். அரேயில் இது ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இன்டீஜர். ஸோ மார்க் 1 மார்க் 2 அப்படின்னு மார்க்கை வந்து எல்லாருக்கிட்டேருந்து ஒரு மார்க்கை வந்து ஒரு 1000 ஒரு 100 ஸ்டூடெண்ட் கிட்ட நான் மார்க் 1 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தால் மார்க் 1 மார்க் 2 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் வாங்கிக்கிறேன். மார்க் 1 மார்க் கொடுங்க, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 100 வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வேரியபிளாக போட்டோன்னா என்ன பண்ணோம், M1 M2 M3 M100 வரைக்கும் வேரியபிள் போடணும். ஸோ இதை அரே யூஸ் பண்ணணும் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். சப்ஸ்கிரிப்டில் 100 ஸ்டூடெண்ட்டா, ஓகே 100 ஸ்டூடெண்ட்னா 99. ஏன் 99? அரே வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து கணக்கு எடுக்கும்போது 1000னா நம்மளுக்கு 99 போதும். ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து அரேனா என்னென்னு பார்த்தீங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த சப்ஸ்கிரிப்டில் கொடுக்கறதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அது வந்து இன்டீஜர் டைப்பாக தான் இருக்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்டில் நம்ம கொடுக்குற அந்த இது வந்து வேல்யூ வந்து இன்டீஜர் டைப்பாக தான் இருக்கணும், அது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. மூணாவது விஷயம், நம்ம சப்ஸ்கிரிப்ட் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அரே நேமுக்கு அடுத்தது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்டை கொடுக்கணும். ஸோ மோர் தென் நிறைய சப்ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா தனித்தனி செப்பரேட்டான ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஒன் டைமென்ஷனல் அரேக்கு வந்துட்டோம். ஓகே, ஒன் டைமென்ஷனல் அரேனா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரே வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். இப்போ அரே நேமு ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒன் டைமென்ஷனல் அரே. எக்ஸாம்பிள், இப்போ ஏன்றது அரே நேம், உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 1ன்றது சப்ஸ்கிரிப்ட். அதே மாதிரி கிரேடுன்றது அரே நேம், உள்ளே இருக்க 50 அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ட். ஏவும் கிரேடும் வந்து அரே நேம்ஸு, 1 and 50ன்றது சப்ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஏ ஆஃப் 1ன்னு இருக்குது. ஸோ ஏ ஆஃப் 1ன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு லொக்கேஷன் தான் வேணும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் மட்டும், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும். ஸோ அது எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஆஃப் 0 அரேயில் ஏ ஆஃப் 0ன்ற இடத்துல ஸ்டோர் பண்ணோம். அப்போ கிரேடு வந்து 50ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், கிரேட் ஆஃப் 0 கிரேட் ஆஃப் 1 கிரேட் ஆஃப் 2 அப்படின்னு 49 வரைக்கும் என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ 49 50னா 0 to 49 அப்படின்னா 50 வந்துடுது. ஸோ 49 வரைக்கும் அவ்வளோ வேரியபிள்ஸ் வந்து என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், மெமரியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே சரி, இப்போ எப்படி ஒன் டைமென்ஷனல் அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஒன் டைமென்ஷனல் அரே வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதான் வந்து சின்டாக்ஸு. டேட்டா டைப், அரே நேம், சைஸ். ஓகேங்களா? டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். அரே நேம், வேலிட் சி வேரியபிள் நேம். ஸோ சியில் வந்து வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்து வேரியபிள் நேம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவது சைஸ். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வந்து மெமரியில் நம்ம ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோனோ ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடணும். எண்டு வித் செமிகோலன். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இன்டீஜர் டைப்பு மார்க்கில் வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 0 to 99 லொக்கேஷன் வந்து மெமரியில் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிடும், கண்டினியூஸாக ரிசர்வ் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? நான் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேனா என்ன? கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் வித் சேம் டைப்பு அண்ட் சேம் நேம். நேம் வந்து மார்க்குன்றதான் வந்து 99 வேரியபிள் 0 to 99 வேரியபிளுக்கும் மார்க்குன்றதான் பேராக இருக்கும். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளோட், அதே மாதிரி கேர். ஃப்ளோட்னா என்ன? பாயிண்டில் வருது, டெசிமல், அதாவது ரியல் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ளோட்னு சொல்கிறோம், கேரக்டர். ஓகே, இப்போ வந்து ஒன் டைமென்ஷனல் அரே இனிஷியலைசேஷன். ஓகே, இனிஷியலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் அரே பற்றி சொல்லும்போது யூசர்கிட்டேருந்து நம்ம ரன் டைமில் வாங்குவோம் வேல்யூஸ். வந்து நான் வாங்கணுன்றதுக்காக நான் வந்து முன்னாடியே இவ்வளோ வேரியபிள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கோம். அரே இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் போடும்போதே ஸ்டாட்டிக்காக நம்ம கொடுக்கலாம். ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்டாட்டிக்னா என்ன? ப்ரோக்ராம்லேயே நம்ம டேரெக்டாக கொடுக்குறது, வேல்யூஸ் நம்ம ப்ரோக்ராம்லேயே கொடுத்துக்கிறது தான் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. டைனாமிக்னா ரன் டைமில் யூசர் கொடுக்குற வேல்யூஸ். ஓகே, ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிக், டேட்டா டைப், அரே நேம், சைஸ். அரே நேமுடைய சைஸ் அதாவது இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை இண்டெக்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எண்ட் வித் செமிகோலன், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அதை நம்ம கொடுக்கலாம். ஸ்டாட்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கீவேர்ட். அதை வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஓகேங்களா? அது சம் ப்ரோக்ராமில் வந்து அது கண்டிப்பாக தேவைப்படும். அது எதுக்குன்றத நான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஸ்டாட்டிக் இன்ட் ஏஜ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 10, 20, 30 அப்படிங்கிறத நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதாவது 3, ஏஜ் ஆஃப் 3. ஸோ அரேயோட நேமு ஏஜ், அதோட டேட்டா டைப்னா இன்டீஜர் டேட்டா டைப்பு. ஸோ எல்லாமே 3 வேல்யூமே எப்படி இருக்கணும்? இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். ஸோ மெமரியில் எப்படி அலோகேட் பண்ணோம்? ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2, மொத்தம் 3 வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ 3னா அரேயில் வந்து அதாவது மெமரியில் வந்து 3 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ மெமரியில் வந்து அரே எப்படி வேல்யூ எடுக்கும் அப்படின்னா 0, 1, 2. ஸோ 3னா ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ ஃபஸ்ட்டுங்கிறது ஏஜ் ஆஃப் 0 எடுத்துக்கும். அடுத்தது ஏஜ் ஆஃப் 1க்கு அசைன் பண்ணிடும். இந்த 30ன்றது ஏஜ் ஆஃப் 3க்கு அசைன் ஆகிடும், ஐ மீன் ஏஜ் ஆஃப் 2க்கு அசைன் ஆகிடும். ஸோ 0, ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்ற ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அரேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது இன்ட் ஏஜ். ஸோ இன்ட் ஏஜ் ஆஃப் 5 அப்படின்னு 10, 20, 30ன்னு கொடுத்துருக்கேன். நான் அரேயில் வந்து எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்கேன்? 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மெமரியில் எப்படி எனக்கு ஸ்டோர் ஆகும்? ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். அரே மெமரியில் வந்து எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஐ மீன் ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2, ஏஜ் ஆஃப் 3, ஏஜ் ஆஃப் 4 வரைக்கும் முதல்ல ஒரு அலோகேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு அலோகேட் ஆகிடும். 5 நான் கொடுத்தவொடனே ஏஜ் ஆஃப் 5 நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு ஏஜ் ஆஃப் 4 வரைக்கும் அலோகேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஏஜ் ஆஃப் 0ல் வேல்யூ அசைன் பண்ணிடும். செகண்ட் வந்து ஏஜ் ஆஃப் 1ல் போடும். தேர்டு வந்து ஏஜ் ஆஃப் 2ல் போடும். ஸோ ஏஜ் ஆஃப் 3க்கும் ஏஜ் ஆஃப் 4க்கும் வந்து எனக்கு வேல்யூஸே நான் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? அப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக 0ங்கிற வேல்யூவை அந்த மற்ற 2 லொக்கேஷனுக்கும் கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஃப்ளோட் சேலரி வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்கேன். உள்ளே நான் சைஸே கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, 10.50, 20 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னா
இப்போது இது வந்து எல்லாமே ஃப்ளோட் டைப். ஸோ எல்லாமே வந்து பாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சிமிலர் டைப்பாக இருக்கணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நான் சைஸ் கொடுக்கல. அப்படி கொடுக்கலனாலும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ணும். இப்போ இங்கே 10.50ன்றது ஒன் வேல்யூ, இது ஒரு 2 வேல்யூ, ஸோ இது ஒரு 3 வேல்யூ. ஸோ இதோடைய சைஸ் பார்த்தோன்னா 3ன்னு ஸ்டோர் ஆகிடும். இதோடைய சைஸ் 3. ஆனால் மெமரியில் இது எப்படி ஸ்டோர் ஆகும்? salary of 0, salary of 1, salary of 2 இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இதோடைய சைஸ் வந்து பார்த்தோன்னா 3. ஸோ சைஸ் எவ்வளோ, ஸோ மெமரியில் அது எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ சைஸ் 3னா மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகுனா 1 to m-1, அதாவது n-1. ஸோ 3னா 0 to 2 வரைக்கும் இருக்கும். 5னா 0 to 4 வரையும் இருக்கும். அது வந்து மெமரியில். ஆனால் அரேயோட சைஸ்ன்னு கேட்கும்போது நம்ம 3ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. இப்போது ஸ்டாட்டிக் கேரக்டர் வேரியபிள் கேரக்டர் டேட்டா டைப்பில் நான் a(9) = கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெமரியில் எப்படி ஆகும்னு சொன்னேன்? a(9) பார்த்தோன்னே 0லேருந்து 8 வரைக்கும் எடுத்துகிறோன்னு சொன்னானியா. ஸோ ஒவ்வொரு கேரக்டராக வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு 0க்கு சி, எம், இது ஏஜ் ஆஃப் 1க்கு O, ஏஜ் ஆஃப் 2க்கு M. ஸோ அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஃபுல்லாக பண்ணிவிடுமா. ஸோ 8th கேரக்டரில் நல் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஸோ எப்பயுமே ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாவே அரேயில் லாஸ்ட் கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் லொக்கேஷன், மெமரி லொக்கேஷன் இருக்கிற லாஸ்ட் லொக்கேஷன் வந்து அது நல்லா தான் கன்சிடர் பண்ணும், நல் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போது விஜய் VIJAY 5 கேரக்டர். ஓகேங்களா. 5 கேரக்டர் இருக்குது. ஸோ அதோட வேல்யூ வந்து 5. ஸோ நான் வந்து a(5) = விஜய்ன்னு கொடுத்தேன்னா என்னால் விஜய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த 5வது லொக்கேஷனில் நல் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது அதோடைய சைஸை விட ஒன்று அதிகமாக தான் கொடுக்கணும் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இதில் அரேவில் வந்து இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, அரே ப்ராசஸிங். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அரே ப்ராசஸிங்னா என்ன? அரே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, அது எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கில் அதை எப்படி போடுறது, எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரே ஒன் டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அரேயில். ஒரு அரே வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஸோ ஒன் டைமென்ஷன்னா ஒரு ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு போதும். ஓகேங்களா. ஓகே, ரீடிங்னா என்ன? ஸ்டோரிங் வேல்யூஸ் இன் அரேயில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் தான் வந்து ரீடிங். ரிட்ரீவிங்னா ஸ்டோர் பண்ண வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணுறது. ரீடிங்னா நான் வந்து அரேயில் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன், அது ரீடிங். ரைட்டிங்னா நான் ஸ்டோர் பண்ண வேல்யூவை வாங்கிக்க போகிறேன். ஓகேங்களா, அதுதான் வந்து ரைட்டிங். ஸோ அரேயில் ஒன் டைமென்ஷனல் அரே பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகுறதே ஒரே ஒரு ஃபார் லூப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது இன்ட் a(10) அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? a(10) என்ன அர்த்தம்? கரெக்டாக a(10)ன்னு நம்ம கம்ப்யூட்டர் பார்த்த உடனே அது என்ன பண்ணோம்னா மெமரியில் கண்டினியூஸாக மெமரி அலோகேட் பண்ணுறோம். a(0)லேருந்து a(9) வரைக்கும் மெமரி அலோகேட் பண்ணிடும். இப்போ ஃபார் லூப்பில் ஃபார் i = 0. ஓகேங்களா. i < 10 i++. ஸ்கேன்எஃப்ல %d ஆம்பர்சன் ஆஃப் a(5). உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆம்பர்சன்றது அட்ரஸை குறிக்கும், ஏன்றது அரே நேம், இது வந்து சப்ஸ்கிரிப்ட் ஆர் இண்டெக்ஸ். இந்த ஐக்கு நான் அங்கே வந்து ஒரு ஃபார் லூப்பில் போட்டிருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்? 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு தடவை வரும்போது 0 எடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போமே. இப்போ ஃபார் i = 0. ஓகேவா. i = 0. i0 வந்து 10 விட கம்மியா அப்படின்னா கம்மி தானே, 10 விட 0 கம்மி. ஸோ வந்து உள்ளே வந்துடும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே வரும். ஸோ a(0)ங்கிற இடத்துல யூசர் நான் கொடுக்குற வேல்யூ, அதாவது அந்த அட்ரஸ். ஓகேங்களா. ஸ்கேன்எஃப்ல ஆம்பர்சன் a(0). ஸோ a(0)ன்றது என்னது? வெறுமனே a(0)னா அதில் இருக்கிற வேல்யூ நம்ம சொல்லணும். ஆம்பர்சன் ஆஃப் a(0)னா அட்ரஸ். ஓகேங்களா. a(10)ல் நம்ம ஃபஸ்ட் அட்ரஸை என்ன பண்ணுறோம்? ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி எது வரைக்கும் இந்த கண்டிஷன் வரும் அப்படின்னா 10 விட குறைவா வர வரைக்கும், அதிகமாக வர வரைக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனே இருக்கும். அப்போ எது வரைக்கும் வரும்? 9 வரைக்கும் வரும். ஸோ 9 வரைக்கும் அப்போ என்ன வரும்? ஆம்பர்சன் ஆஃப் a(0), ஆம்பர்சன் ஆஃப் a(1), ஆம்பர்சன் a(2), 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 9 வேல்யூஸ் வந்து 9 மெமரிஸ் வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி நான் ஒரு 9 வேல்யூ என்னால் அரேயில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா.
இப்போது ஸ்டோர் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். சரி, நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா அதே தான் திரும்பவும். ஸோ நான் வந்து ஒரு அரேவை இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆஃப் % வெறும் ஏ ஆஃப் ஐ, அரே நேமு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் நம்பரை வந்து நான் லூப்பிங் வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 0 to 9 வரைக்கும். ஸோ எனக்கு அரேயோட சைஸ் வந்து 10 அப்படின்னா 0 to 9 வரைக்கும் நான் வந்து லூப்பிங் வச்சு அரே இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நான் வந்து வேல்யூ வந்து வாங்கிக்கிறேன். ஸோ ஏ ஆஃப் ஐன்றது வேல்யூ, ஆம்பர்சன் ஏ ஆஃப் ஐன்றது அட்ரஸ். இதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துட்டோன்னா 1 டைமென்ஷனல் ஓவர். டேபிள் ஹேண்ட்லிங் இந்த 2 டைமென்ஷனல்லாம் வந்து அடுத்த டுட்டோரியலில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 1 டைமென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய போட்டு பார்க்க தான் நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டர்போ C++ கம்பைலர். ஓகே, hash include stdio.h, hash include conio.h, void main. ஓகே, என்ன பண்ணலாம், ஒரு இன்டிஜர் டைப்பில் அரே. ஸோ வந்து ஒரு 100 மார்க்ஸ் இல்லை நம்ம, ஓகே ஒரு 100 மார்க்ஸ் வச்சுப்போம். மார்க்ஸ் ஆஃப் 50 வேண்டாம், ஒரு 20 மார்க்ஸ் வச்சுப்போம். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா மெமரியில் மார்க்ஸ் ஆஃப் 0 to 19 வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக மெமரி அலோகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்எஃப்ல இல்லை பிரிண்ட்எஃப்ல enter the number of marks. ஸோ எத்தனை மார்க் வேணும் நான் யூசர் கிட்ட கேட்குறேன். ஸோ என்னென்ன வேரியபிள்லாம் நான் யூஸ் பண்ணுறானோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஸோ NA I இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன், என்டர் தி நம்பர் ஆஃப் மார்க்ஸ், எத்தனை மார்க்ஸ் வேணும் அப்படின்றத கேட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து அரே வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண போகிறோம். அரே ப்ராசஸிங் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கமெண்ட் லைன், இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் லூப்பில் ஃபார் ஐயோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், 0லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா மெமரியில் வந்து அரே நேமில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அரே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் I less than n. ஸோ என்னன்றது, ஸோ நான் வந்து யூசருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். என்ன ஆப்ஷனு, உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அரேல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 20 மார்க் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே 20 தேவைப்படுமானா தேவைப்படாது. ஸோ யூசருக்கு ஏற்ற மாதிரி 20 தேவைன்னா 20 எடுத்துக்கலாம், எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வேல்யூவும் எடுத்துக்கலாம் அவங்க. அதுக்கு தான் வந்து நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் யூசருக்கு. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன், I equal to 0, I less than n, I ++, அதை வந்து I இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சுது. ஸ்கேன்எஃப்ல நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கிறேன். கமா %t கமா ஆம்பர்சன் அரே நேம் நேம்னது மார்க்ஸ் தான் அரே நேம். ஓகே, அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் லூப்பிங்கில் போடணும். இது வந்து 1 டைமென்ஷனல் அரே. ஸோ ஐயோட வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும், அதுக்கு நான் வந்து லூப்பிங்கில் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே ஐன்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், முதல்ல வந்து ஃபார் லூப்பில் 0 வரும். ஸோ உங்களுக்கு ஃபார் லூப் தெரிஞ்சாவே இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டுட்டோரியல் இருந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்படி பார்க்காதவங்க கூட அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து I equal to 0
ஸோ அரே வேல்யூ அந்த மார்க்ஸ் ஆஃப் ஐன்றது என்ன ஆகும், மார்க்ஸ் ஆஃப் ஐன்றது மார்க்ஸ் ஆஃப் 0 மார்க்ஸ் ஆஃப் 1 அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையர் ஆகிருக்கும், அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அத்தனை இதுவும் வந்து நான் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்கியிருக்கேன் யூசர்கிட்டேருந்து. இப்போ இன்னொன்று போடுவோம், அரே ப்ராசஸிங் ஃபார் ரைட். இது எதுக்காக அப்படின்னா முன்னாடி வந்து ரீட் பண்ணோம் இல்லையா, ஸோ இப்போ நான் அதே மாதிரி ரைட் பண்ண போகிறேன். ஃபார் I ஈக்குவல் டு 0 I லெஸ் தென் n. ஏன் நான் n கொடுத்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். n எதுக்காக கொடுத்தேன், நான் 20 மார்க்கை வந்து அரேயில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டேன், இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து யூசர் வந்து எனக்கு 5 வேல்யூ போதுன்றாங்க சில பேர் எனக்கு 10 வேல்யூ ஒன்றுறாங்க. ஸோ ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அவங்க தேவைக்கு வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து 20 தான் இருக்கும், அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்னும் போது நான் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல print of நம்ம என்ன பண்ணலாம், the mark ஸோ வந்து எத்தனை மார்க் நம்ம பண்ணுறோம், தி மார்க் ஆஃப் ஓகே பர்சன்டேஜ் டி. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து I ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்து, எதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்றத முன்னாடி சொல்கிறேன். இன்னொரு printfல நான் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், அரேயில் ஸ்டோர் ஆன வேல்யூ வந்து எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டி கமா ஏ ஆஃப் ஏன்றது, அதாவது இப்போ வந்து மார்க், அதாவது அரே நேம் என்னது மார்க்ஸ். நம்மளுடைய ப்ரோக்ராமில் அரே நேம் வந்து மார்க்ஸ். ஓகே, 0 லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ 1 ஃபஸ்ட் லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ, அந்த மாதிரி எனக்கு 19 லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ வரைக்கும் எனக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அதுக்காக தான் நான் வந்து ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த printf எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது மார்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் ஆஃப் செகண்ட், மார்க் ஆஃப் 1, மார்க் ஆஃப் 2, தி மார்க் ஆஃப் 3, தி மார்க் ஆஃப் 4னு நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ இனிஷியலைஸ் 0ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 0 + 1 1, அடுத்தது 1ன்னு வரும். ஸோ 1 + 1 2. ஸோ மார்க் ஆஃப் 1, மார்க் ஆஃப் 2, மார்க் ஆஃப் 3 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சும்மா கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணுன்றத ஒரு ஸ்லாஷ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிப்போம். ஃபைலில் போய்ட்டு சேவில் அரே process.c அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, கம்பைல் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வருது. ஸோ எந்த இடத்துல 19th. ஓகே, நான் ஃபார் லூப் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபார் லூப் க்ளோஸ் பண்ண, மெயின் ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணல. ஓகேவா, அதுதான் அந்த எரர். ஸோ மறுபடியும் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க, கம்பைல், ரன். ஓகே, என்டர் தி நம்பர் ஆஃப் மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா நான் வந்து 4ன்னு கொடுக்குறேன். 4ன்னு கொடுத்துட்டு ஓகே வந்துருச்சு, ஸ்கேன் பண்ணுது, ஐ மீன் ரீட் பண்ணுது. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 89 அப்படின்னு கொடுக்குறேன், 90 அப்படின்னு கொடுக்குறேன், 89 திரும்ப கொடுக்குறேன், திரும்ப 78ன்னு கொடுக்குறேன். ஓகே பார்ப்போம். ஸோ கமெண்ட் லைன் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே,
ப்ரோக்ராமிங்கில் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 20ன்னு கொடுத்துட்டோம். என்னன்றது எவ்வளோ யூஸர்கிட்ட வாங்கிக்கிறோம். ஸோ i = 0 அந்த கண்டிஷன் பார்க்குறோம். ஸோ கண்டிஷன் பார்த்துட்டு ஸ்கேனப்லாம் வாங்கிக்கிறோம். இன்னொரு ஃபார் லூப் போட்டு ஓகே சரி சேவ் பண்ணி கம்பைல் பண்ணுவோம். ஓகே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. ஓகே ஸோ டிஸ்பிளே வந்திருக்கு. யா இப்போ தான் புரியுது. ஓகே நம்ம வந்து CLR SCR அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். எதுக்காகனா கிளியர் ஸ்க்ரீன். ஏற்கனவே அந்த அவுட்புட் வந்து திரும்பவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து GET கெட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணோம். எதுக்காகனா அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னா அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து அது அந்த மாதிரி டிலே ஆகிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக வரும். ஸோ ப்ரோக்ராம் எழுதும்போது இதெல்லாம் விஷயம்லாம் மறக்கக்கூடாது. ஸோ நான் வந்து 4 வேல்யூஸ் வாங்க போகிறேன். 89 90 56 78 89 56 ஒரு நிமிஷம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கெட்ச் போடணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த கெட்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார் லூப்புக்குள்ளே போட்டேன். ஆக்சுவலாக அது வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் வரணும். ஸோ நான் வந்து ஃபார் லூப்பில் போட்டதுனால தான் இந்த எரர் வரும். ஓகே ஸோ நான் வந்து திரும்பவும் இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே சாரி காய்ஸ், ஒரு நிமிஷம் நான் வந்து அதை ரன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் எதுவுமே எரர்லாம் இல்லை. ஸோ இந்த கெத்துன்ற ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே போட்டதுனால தான் வந்து அது வந்து ஒரு வேல்யூஸ், அதாவது நான் ஸ்கேன் பண்ணிட்டோம், அரே வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸோ ரிட்ரீவ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்தோன்னா அது முடிஞ்சு போச்சு. ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது திரும்ப அது ஸ்டோர் ஆகுது. ஸோ என்ட்ரு கொடுக்க தான் ஸ்டோர் ஆகுது. அது ஒன்று வந்துடும் முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக நமக்கு எப்படி வரணும், ஃபார் யூஸ் பண்ணும்போது ஃபுல் வேல்யூ நான் ரீட் பண்ணிக்கிட்டேன், அரே வேல்யூஸை ரீட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரீட் பண்ண வேல்யூ ஃபுல் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ லைனாக நமக்கு வரணும். ஏன் வரல அப்படின்னா நான் கெத்துன்ற ஃபங்க்ஷனை இந்த ஃபார் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணனால தான் அது வரல. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்டர் தி நம்பர் ஆஃப் மார்க்ஸ், நான் எத்தனை மார்க் என்டர் பண்ணோம் அப்படின்னு யூசர் கிட்ட கேட்குறேன். ஸோ யூசர் வந்து 4 மார்க்ஸ் என்டர் பண்ண அப்படியே 4 எடுத்துக்கிறாங்க. ஸோ 4ன்னு கொடுத்தவொடனே ஸோ நம்ம 4 மார்க்ஸ் தான் வந்து அரேயில் ஸ்டோர் ஆகும். மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 2 அண்ட் மார்க்ஸ் ஆஃப் 3 வரைக்கும் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து 90, 98, 99, 89. ஸோ இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஸோ வந்து நான் மார்க் ஆஃப் 1ல் வந்து 90, மார்க் ஆஃப் 2ல் வந்து 98, மார்க் ஆஃப் 3ல் வந்து 99. இது வந்து இங்கே நான் ஸ்டோர் பண்ண வேல்யூ அப்படியே ரிட்ரீவ் பண்ணி காட்டு. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அரே வந்து எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, ஒன் டைமென்ஷனல் அரேவுடைய ப்ராசஸிங். ஸோ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். என்ன எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரே எக்ஸாம்பிள். அதாவது நம்ம வந்து மார்க்ஸ் வாங்குவோம், மார்க்ஸை வாங்கிட்டு அதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் கோடிங் போட்டு வச்சிட்டேன். ஸோ எதுக்காக கோடிங் போட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து சொல்லி டைப் பண்ணி போடுறதுக்கு டைம் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா, நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஹெடர் செக்ஷன் இன்க்ளூட் stdio.coney.h மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 100, அதாவது அரேயில் வந்து ஒரு 99 லொக்கேஷன் 0 to 99 லொக்கேஷன் மெமரியில் வந்து நான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் வந்து மார்க்ஸ் ஆஃப் 100. அதே வந்து அரே நேமு இண்டெக்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ட்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்ட்டு மேக்ஸு என் கம்மா ஐ அப்படின்னு வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துறேன். பிரிண்ட் ஆஃபில் ஸோ இது வந்து வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் லேப்டாப் குரூப் ஸ்டார் என்று சும்மா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆஃபில் நான் யூசர்கிட்ட வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டோடைய என்டர் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்னு கேட்குறேன். ஓகேவா. அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் 1 மார்க், ஸ்டூடெண்ட் 2 மார்க், அந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட் வேணும்னு நான் யூசர்கிட்ட கேட்டேன். அத்தனை ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்படி ரீட் பண்ணணுன்றத. ஸோ அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ மேக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூசர்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வாங்கிட்டேன். ஒரு அஞ்சு வேல்யூ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேக்ஸ்ன்ற வேரியபிளில் ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஆஃப் 0. மார்க்ஸ் ஆஃப் 0னா ஃபஸ்ட்டு வேல்யூ, யூசர்கிட்டேருந்து வாங்கினா ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மேக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறேன் ஃபார் லூப்பில். இப்போது ஃபார் லூப்பில் வந்து இப்போ மேக்ஸ்ன்றது என்ன, அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது மெமரியில் பார்த்தோன்னா 0th வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இஃப். இப்போ அந்த மேக்ஸிமமில் என்ன இருக்குது அப்படின்னா மார்க் ஆஃப் 0 இருக்குது. மார்க் ஆஃப் 0வோடைய வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ மார்க்ஸ் ஆஃப் ஐ. ஸோ அந்த ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன். 5 எலமெண்ட்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு செகண்ட் எலமெண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், ஃபிஃப்த் எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் வந்து செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணுறேன், என்னுடைய ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நான் செக் பண்ணுற இன்னொரு எலமெண்ட்டோட சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம்னா எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் எலமெண்ட் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதாவது என்னுடைய எலமெண்ட் சின்னதாக இருக்குது, நம்மளுடைய எலமெண்ட் இந்த மேக்ஸ்ன்றது சின்னதாக இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் இப்போ வந்து மேக்ஸ் ஆஃப் 0ல் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 5 எலமெண்ட் வந்து நான் யூசர்கிட்ட வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன எலமெண்ட் அப்படின்னா 10, 20, 50, 40 அண்ட் 30. ஸோ ஓகேவா, 5 எலமெண்ட் நான் வாங்கி வச்சுக்கேன். இப்போ ஏ ஆஃப் 0, அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்கும் அப்படின்னா 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் அரேயில். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மேக்ஸுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். இஃப் கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் அதாவது 10ன்ற வேல்யூ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ வந்து மார்க்ஸ் ஆஃப் ஐ வந்து ஃபார் லூப்பில் கொடுத்துட்டேன். ஸோ வந்து லூப்பிங்கில் வந்து போகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ நான் அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார் லூப்பில் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்காம 1ன்னு கொடுத்துட்டேன். ஏன் அப்படி 1ன்னு கொடுத்தானா 0ன்ற லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ தான் நான் மேக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு வேல்யூ வச்சு மற்றது எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு ஆரம்பிக்குது. ஸோ மார்க்ஸ் ஆஃப் 1. ஸோ மார்க்ஸ் ஆஃப் 1ன்றது செகண்ட் லொக்கேஷன், அங்கே என்ன இருக்குது 20ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 20 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறேன். 10ன்றது 20 விட கம்மி தான். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை உள்ளே வருது. உள்ளே அதுக்கப்புறம் மேக்ஸ்ன்ற வேரியபிளில் இது பெருசுன்னா இந்த மார்க்ஸ் ஆஃப் ஐஏ 1ன்றதே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸ் ஆஃப் ஐன்றது என்ன, இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணுறேன். ஸோ 20ன்னு வருது. ஸோ 20ன்றது என்ன, மார்க்ஸ் ஆஃப் 1. ஸோ இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நான் மேக்ஸில் வந்து இந்த 20ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிடுறேன். ஸோ வந்து ஓவர் ரைட் ஆகுது, அந்த மெமரிலேயே அந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இதோட லூப் நிற்குமா அப்படின்னா நிற்காது. ஸோ அடுத்த கண்டிஷன் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ன்றது 5 விட கம்மி. அப்புறம் உள்ளே வரும். இப்போ மேக்ஸில் எவ்வளோ இருக்குது, 20ன்னு இருக்குது. மார்க்ஸ் ஆஃப் 2ல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. ஸோ திரும்ப அதே மாதிரி 50ன்றது பெருசு. ஸோ மேக்ஸில் வந்து அந்த 50 போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லூப்பிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம போடுறோம். ஓகே, போட்டுட்டு டிஸ்பிளே பண்ணணும். முன்னாடியே சொன்னேன், டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனும், அதாவது அரேயில் நம்ம ரீட் பண்ண வேல்யூஸ் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கம்பைல். ஓகே, ரன். வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் குரூப் ஸ்டடி.entertainment. என்டர் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் மார்க் செட் பண்ண போகிறீங்க, 5 ஸ்டூடெண்ட் நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். என்டர் தி மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1. ஸோ ஸ்டூடெண்ட் 1க்கு நான் 45 அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் 2க்கு 56, ஸ்டூடெண்ட் 3க்கு 78,
4க்கு 89. ஸோ மொத்தம் நான் 5 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 90. ஸோ நம்ம என்டர் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து 45, 56, 78, 89, 90. ஸோ மேக்ஸிமம் மார்க் இது எவ்வளோ அப்படின்னா 90ன்றதான் மேக்ஸிமம் மார்க். ஸோ அந்த 90ன்ற மார்க் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து அரே ஒன் டைமென்ஷனல். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே 2 டைமென்ஷனல் வந்து பார்க்க போகிறோம். 2 டைமென்ஷனல் அரேவை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸ் விசிட் ஆன் www.tutorialsintamil.in.nu. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூடியூப்பில் லைக் கொடுங்க அண்ட்